அது ஒரு நட்சத்திரம், இடம் விட்டு இடம் மாறாது. அதே நேரத்துல அது தானாக ஒளிரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. சூரியன் யாருக்கு ஒளியை வாங்கி பிரதிபலிக்குதா? இல்ல. ஆனா சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களைத்தான் மற்ற கிரகங்கள் வாங்கி பிரதிபலிக்கிறது. அவ தானாக ஒளிரக்கூடியது, எரிந்து கொண்டு இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அதிலிருந்து வெடித்து சிதறியதுதான் மற்ற கிரகங்கள் எல்லாமே. அப்ப பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன். ஆனால் அது ஒரு கிரகமான்னு கேட்டா இல்லை, அது ஒரு தானாக எரியக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. அதிலிருந்து வெடித்து சிதறியதுனாலதான் அந்த நம்ம மற்ற கோள்கள் எல்லாத்தையுமே சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல ஏன் சார் நட்சத்திரத்தை கிரகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஜோதிட ரீதியாக அதனுடைய தன்மைகள் நட்சத்திரமாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பூமியின் மீது கிரகங்களை போல பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால சூரியன் நட்சத்திரமாக இருந்தாலும் அதை கிரகமாக எடுத்து பலன் வைக்கிறோம். சரி, மற்ற நட்சத்திரங்கள்லாம் நேரடியாக இழுத்து ஏன் பலன் சொல்றது இல்லை? எனக்கு காரணம் சிந்திச்சு பாருங்க, ஜோதிடர்கள் தானே. மற்ற கிரகங்களை மற்ற நட்சத்திரங்களை ஏன் கிரகங்களை நம்ம பாவிக்கிறது இல்லை ஜோதிடத்துல? மிக அருகில் இருக்கிறதுனால சூரியன் என்ற நட்சத்திரம் மட்டுமே பூமியின் மீது நேரடியாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே நேரடியாக என்ன பண்ண முடியாது, பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. என்ன காரணம்னா அது பூமியிலிருந்து வெகு 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 தொலைவில் இருக்கிறது. அதனாலதான் நட்சத்திரமாக இருந்த போதிலும் சூரியன் அதை கிரகமா பாவித்து நம்ம பலன் வைக்கிறோம், அன்றாட நம்ம உணர்கிறோம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபகிரகம். இது ஆக்சுவலி கிரகம் கிடையாது. சந்திரன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன இல்ல, உண்மையிலே கிரகம் இல்லை, அது ஒரு துணைக்கோள். ஆனால் அதையும் ஜோதிடத்துல ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த துணைக்கோளும் நேரடியாக பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கு. சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக வலிமை வாய்ந்த ஒரு கோள் அப்படின்னா சந்திரன் மட்டுமே. அதனாலதான் ஜோதிட ரீதியாக நம்ம என்ன பண்றோம், சந்திரன் ஒரு துணைக்கோளாக இருந்த போதிலும் அது அதீத பலமான ஒரு ஒளிக்கற்றைகளை பூமியின் மீது செலுத்தி அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதுனால சந்திரன் ஒரு துணைக்கோளாக இருந்த போதிலும் அதையும் என்னவா எடுத்திருக்கோம், ஒரு கிரகமாக பாவித்து ஜோதிடத்தில் பலம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? புரியலையா? இதை மறக்க வேண்டாம். அடுத்தபடி எடுத்து பார்த்தீங்கன்னா இவைகள் தான் கிரகங்கள். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இவைகள் என்ன, கிரகங்களுடைய முழுமையான தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோள்கள், பிளானட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான முறையில் எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு கிரகங்கள், கோள்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பரப்பளவை கொண்டதாக இருக்க வேண்டும். அது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும். அவை துணைக்கோள்களை பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தாதான் அதுக்கு ஒரு கோள், ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை விஞ்ஞான ரீதியாக வழங்குகிறார்கள். அதே நேரத்துல கிரகங்கள் தானாக ஒளிரும் தன்மையற்றது, பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை பெற்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரி கிரைட்டீரியால பிளானட்ஸை முழுமையா உங்களுக்கு திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் யாருன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இவைகள் தான் உண்மையிலேயே கிரகங்கள், பிளானட்ஸ். சூரியன் ஒரு நட்சத்திரம், சந்திரன் ஒரு துணைக்கோள். அப்ப உண்மையான கிரகங்கள் யாருன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ஷாயா கிரகங்கள் அடுத்து, இல்ல நம்ம என்ன சொல்லுவோம், நிழல் கிரகங்கள் அப்படின்னு என்ன சொல்லுவோம், இந்த கிரகங்களை சொல்லுவோம். எது? ராகு, கேது. இந்த கிரகங்கள்ல என்ன பண்ணிடலாம், சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், நிழல் கிரகங்கள் சொல்றோம். இது நம்ம கிரகமா எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஏன்? இன்னும் வெளிநாடுகள்ல முழுமையா ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலை இந்த சாயா கிரகங்களுக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கண்களால் பார்க்க முடியாது, அது உருவங்கள் கிடையாது. புரியுதா? உருவம் இருக்கான்னா இல்ல. அதை கிரகங்களா எடுக்கணும்னா சூரியனிலிருந்தோ அல்லது மற்ற நட்சத்திரத்திலிருந்தோ வரக்கூடிய கதிர்களை தன்னகத்தை வாங்கி பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்குதா அப்படின்னா பிரதிபலிக்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும்,
ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஒரு பொருள் தான் அதன் மீது படுகின்ற ஒளிக்கற்றைகளை என்ன பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். ஆனால் அது ஆப்ஜெக்டாவே இல்லை, மேற்பரப்பே இல்லை, அதுக்கு உருவமே இல்லைன்னா அதனால என்ன பண்ண முடியாது, ரெஃப்ளெக்டே பண்ண முடியாது. அப்போ எதிரொலிக்கும் தன்மை கிடையாது, உருவம் கிடையாது, இதுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாம இந்த கோள்கள் உங்களுக்கு பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியதா இருந்த போதிலும் இந்த ராகு கேதுவை கண்களால் பார்க்க முடியுமானா அதுவும் பார்க்க முடியாது. புரியுதா? அப்போ இது எல்லா விதத்திலையுமே கிரகங்களுடைய தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியுதா? ஆனால் பலன் அளிக்கும் விஷயங்கள்ல ஜோதிட ரீதியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த நிழல் கிரகங்கள், அதாவது இந்த அதிக வீழ்ச்சி கொண்ட காந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ், இது அதீதமான தாக்கத்தை பூமி மீது ஏற்படுத்துகிறது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ராகுவின் கேதையும் கிரகங்களாக பாவித்திருக்கிறோம். ஆனா விஞ்ஞான ரீதியா பார்த்தா அது இல்லைன்னு சொல்லணும், கண்ணுக்கு தெரியல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. மத்தியானம் 1 மணி 6 மணி எல்லாருக்கும் என்ன ஆயிருது, பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. நீங்க எல்லாரும் எடுத்து உங்க பசியை காட்டினாதான் நான் சாப்பாட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அது முடியுமா? அப்ப விஞ்ஞான ரீதியாக பசி இல்லைன்னு சொல்லணும், அப்படித்தானே? கண்ணில் காட்ட முடியாது, எதுவுமே இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். அதே போல விஞ்ஞான ரீதியாக இதை நிரூபிக்க முடியலனாலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அவை ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் மாற்றங்கள் வாயிலா பார்க்கும் பொழுது மிக முக்கியமான பங்கு வகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சாயா கிரகங்கள் ராகு கேதுவை நம்ம ஜோதிட ரீதியாக மிக முக்கிய அந்தஸ்து கொடுத்து எடுத்திருக்கிறோம். மிக துல்லியமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஜாமக்கோளாரத்திலையும் இந்த ராகு கேது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை பாம்புன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது நம்ம என்ன சொல்லுவோம், பாம்புன்னு சொல்லுவோம். அப்ப நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர கிரகம் எது, சூரியன். நட்சத்திர கிரகம் சூரியன். அதே மாதிரி உபகிரகம் என்னவா இருக்கு, சந்திரன். ஆக்சுவலா கிரகங்கள் எதுவா இருக்கு, கரெக்டா சொல்லுங்க. சரி, சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் யாரு, ராகுவும் கேதுவும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஏன் இப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவா தெரியும். தெரிஞ்சாதான் ஜோதிட ரீதியாக ஒரு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லணும்.